கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாளில் கர்த்தர் நம்மளை 81வது நாளில் கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லா நன்றிகளை செலுத்துவோமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்ம அவரை ருசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக தேவ ஜனங்கள் அநேக சாட்சிகளை எழுதும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவரை ருசித்து பார்க்கிறார்கள், சொப்பனங்களை காண்கிறார்கள், ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார், அநேக மாற்றங்களை அவர்களால் காண முடிகிறது. ஆம் தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அந்த மாற்றங்களையும் அந்த சாட்சிகளையும் கொண்டு வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபம் சொல்லுகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. தேவஜனமே, இந்த அழிந்து போகிற உலகத்துல எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து வைத்தாலும் வேதம் சொல்லுகிறது, இங்க திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வைக்க கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இந்த பூமியில தான் நம்ம நிரந்தரமா வாழுகிற மாதிரி அநேகருடைய ஃபீலிங்ஸ், அநேகருடைய எண்ணங்கள் எல்லாம், ஐயோ எனக்கு அது இல்லாமல் போயிட்டே, எனக்கு அது இல்லாமல் போயிருமோ என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இந்த உலக விஷயங்களுக்காக நீங்கள் ஏங்க வேண்டிய விஷயமே இல்லை, அதை குறித்து பாரப்பட வேண்டிய விஷயம் இல்லை. லைஃப் இஸ் a journey. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போல. இந்த பூமி என்ற ரோடை நாம் கடந்து பரலோகத்துக்கு போகிறது தான் இந்த பயணம். இது ஒரு சின்ன பயணம் தான் தேவஜனமே. இந்த பயணத்தில் எனக்கு அது இல்லையே இது இல்லையே நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சொத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். 100 நாள் கண்ணீரோடு ஜெபித்த தேவஜனமே, ஆமென். உன் ஜெபம் மரிப்பதில்லை. ஜெபிக்கிறவங்க மரித்து போனாலும் அந்த ஜெபம் மரிப்பதில்லை. எத்தனை தேவஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாளும் பரலோக பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏற்ற நேரத்தில் உங்க வேதனையான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில உங்களை தாங்குகிற கிருபை உண்டாகுகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே. நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் உனக்கு நடக்காது. நீ பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசமான வியாதி உன்னை ஜெயிப்பதில்லை, அந்த மோசமான கடன் பாரம் உன்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புவார். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய ஜனமே, பயங்கரமான வெள்ளம் புரண்டு வருகிற அநேக காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதை இந்த கேனல்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பங்கள்ல சிலர் போய் திருப்பி கொண்டிருப்பாங்க. சாதாரண நபராய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற தொழில் என்னவென்றால், அந்த வேகமாய் வரக்கூடிய வெள்ளங்களை ஜனங்களுக்கு மத்தியில் கேனல்ஸ் மூலமாக ஊருக்குள்ளேயும் கிராமங்களுக்குள்ளேயும் வயல்கள் மத்தியில் கொண்டு வரதற்காக அதை திருப்பி கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டியரிங் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டியரிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ஷட்டரை திறந்து விடுவாங்க. ஆம் தேவஜனமே, இத்தனை நாள் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வேதனையோடு இருந்த அந்த நாட்கள் முடிகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு ஷட்டர்களை திறக்க போறாரு. கடனின் பாரங்கள் மாறுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில இப்பொழுதே கடன் பாரங்கள் வெளியேறுகிறதை நான் ஆவியில் தரிசிக்கிறேன். அநேகருடைய இஎம்ஐ லோன் ப்ராப்ளத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொண்டு வருகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிங்க. தேவன் உங்க பட்சத்தில் இருந்தால் யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? கடன் எதிர்த்து நிற்க முடியுமா? சோதனைகள் எதிர்த்து நிற்க முடியுமா? வேதனைகள் எதிர்த்து நிற்க முடியுமா? தேவ ஜனமே, ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவருடைய கையில வரைந்திருக்கிறார். அவர் உங்களை மறப்பதே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் மறந்துடுவாரோ, என்னை விட்டு விலகிடுவாரோ என்று பிசாசு பொய் சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, அப்பா என்னை மறக்காதீங்கப்பா. நான் செய்த பாவத்தினாலேயோ இல்லை என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஏதோ ஒரு போராட்டத்தினாலேயோ என்னை மறந்து போயிடாதீங்கப்பா, என்னை தாண்டி போயிடாதீங்கப்பா, எங்களை கடந்து போகாதீங்கப்பான்னு இன்னைக்கு நம்ம நிறுத்த போகிறோம்.
அன்று அந்த குருடன் கத்தினான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டான். ஆம் தேவச்சனமே, அநேக ஆயிரம் தேவச்சனம் நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கடந்து போக மாட்டார். அவர் நிற்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நிற்பார். நீங்க எல்லாம் இதை ஒரு துதியா தான் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஆண்டவரை கூப்பிடுகிறதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருப்பார். அன்று அந்த மனிதன் தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டார். இன்னைக்கு நம்ம பாடல் மூலமாக அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவர் நமக்காக நிற்பார், திரும்பி பார்ப்பார். நாம் எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை நிறைவாக்குவார். உங்க குடும்பத்தில் என்ன குறைவு இருக்குதோ, ஆம் தெய்வச்சனமே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வீட்டில் வருகிறது, அது நிறைவாய் மாறுகிறது. உங்களை பார்த்து ஆவியான தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னை மாவுல குறைவு இருக்காது. போராட்டங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், உலக ஆவிகள் மாறும். வருகிற நாட்கள்ல இந்த வெளிச்சத்திற்கு முன்னாடி, ஆவியானவருடைய பிரகாசத்திற்கு முன்னாடி, தெய்வ பிரசன்னத்துக்கு முன்னாடி இருளின் ஆவிகள் ஓட போகிறது, அந்தகார ஆவிகள் ஓட போகிறது. எத்தனை தேவச்சனங்கள் ஆவில நிரம்பி துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. கட்டுகள் உடையும், இருளின் ஆவிகள் ஓடும். சந்தேகப்படாதீங்க தேவச்சனமே, ஒரு மரத்தை ஒரே அடியில வெட்ட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் 100 நாள் எடுத்து ஜெபிக்க வைக்கிறார். நெடு நாள் உள்ள போராட்டங்கள் தொடர் ஜெபத்தினால கீழே விழும். இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் தேவச்சனமே. வாழ்க்கையில் அனுபவித்து ஆவியானவருக்கு முன்பாக உண்மையாய் சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவனுக்கு முன்னாடி உண்மையாய் சொல்லுகிறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேவச்சனமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இயக்குவாராக. அன்று சிம்சோனை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஏவுவாராக. அன்று பிலிப்போடு தேவன் பேசினார், பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அன்று பேதுருவோடு பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார், இன்றும் உங்களோடு பேச ஆரம்பிப்பாராக. வழி இதுவே, இந்த வழியில் செல்லுங்கள் என்று ஆவியானவருடைய சத்தம் இந்த ஆராதனைக்கு பிறகு பலமாக துணிப்பதாக. நம்ம ஆண்டவர் நம்மளை மறந்து போவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம மறந்துடுவாரோ, என்னை வெறுத்துருவாரோ, அப்படி என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கேளுங்க, மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அப்பாவை பார்த்து மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்கப்பா, என்னை விட்டு விலகிடாதீங்கப்பான்னு கேளுங்க. பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் சொல்லுவோமா? பாபா அறிக்கை செய்து பாடுவோமா? அப்படி ஆண்டு சமூகத்துல வாங்க. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பே, எதுவரைக்கும் தூரமாயிருப்பே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பே, எதுவரைக்கும் நீர் தூரமாயிருப்பே. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு, எத்தனை
சொல்லுவீங்க, அப்பா நான் அழுது அழுது என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுப்பா, எனக்கு பலனே இல்லப்பான்னு அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு உதவி செய்கிறா. ஏற்றுக்கொண்டீரே கண்ணீருக்கு, ஓ பதில் தந்தீரே என் ஜெபத்தை, ஏற்றுக்கொண்டீரே கண்ணீருக்கு, பதில் தந்தீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. என்ன மறக்கவில்லையே, சொல்லுங்களேன். மறக்கவில்லை. அப்பா உங்களை மறக்கல. சூழ்நிலை தான் மறந்தது போல இருக்கலாம், என்னை விட்டு தூரமா போயிருக்கிறாரா என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அப்பா உங்களை மறக்கவில்லை. வசனம் சொல்லுகிறதல்லவா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது என் முன் இருக்கிறது. ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மறக்கவில்லை, அவருடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை தள்ளவில்லை. பயந்து போய் இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்கவில்லை. ஆவியானவர் பிதாவின் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே பேசுகிறவர். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்கவில்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த பயம்தான் மோசமானது, கேன்சரை காட்டிலும் மோசமானது பயம். அந்த போராட்டம் உன்னை கொல்லவில்லை, அந்த போராட்டத்தை குறித்து பயம் உன்னை கொல்லுகிறது. இன்னும் எதிர்காலமே வரவில்லை, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்ன பயம் உங்களை கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 20 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன், இன்னும் 10 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன், இன்னும் 5 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் என்ற பயம் உங்களை கொண்டு கொண்டிருக்கிறது. உங்க வேலை இல்லாமையினால் உங்களை கொல்ல முடியாது, உங்க வருமானம் இல்லாமையினால் உங்களை கொல்ல முடியாது. ஆம் தேவச்சனமே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உங்க வியாதியினாலும் உங்களை கொல்ல முடியாது, ஆனால் அந்த பயம் உங்களை கொல்லும். ஒரு சின்ன பருவை கண்டு பயப்பட வைக்கும், இது கேன்சரா என்று பயப்பட வைக்கும். ஏதோ ஒரு மனுஷனோ ஏதோ ஒரு மனுஷி பேசின வார்த்தை உங்களை பயப்பட வைக்கும். யாரோ சொன்ன அந்த பொய் உங்களை பயப்பட வைக்கும். ஏதோ ஒரு காரியத்தை கண்டு எனக்கு விரோதமாக மந்திரம் இருக்கிறது என்று நினைத்து பயப்பட வைக்கும். அன்று சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை எத்தனை தேவ ஜனங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? அப்படி உணர்கிறீர்கள்னா ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கையல்ல. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கையல்ல. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவா கலங்க
கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவா. கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. ஆமே, நம்பிக்கை இல்ல. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. நம்பிக்கை இல்லை. ஆம் தேவஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து திரும்பி திரும்பி சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க படகுல புயல் அடிக்குதா? உங்களை பார்த்து அந்த புயல் அடிக்குதுன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிசாசு பார்த்து விட்டான். உங்க படகுல இருக்கிற இயேசு நாதரை பார்த்து விட்டான். இயேசு இருக்கிற படகை தான் பிசாசு கவிழ்த்து போட பார்ப்பான். இயேசு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புயல் வரும், ஆனால் புயல் ஜெயிப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் கற்பாறையின் மேல் இருக்கிறீங்க. இயேசு இருக்கிற படகை புயல் தாக்கினது. சீசர்கள் பயந்தார்கள், உயிரை விட்டு விடுவோமோ என்று பயந்தார்கள். அழைத்தவர் கைவிடுவாரோ? அந்த அருமையான வரிகள், அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தேவச்சனமே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் ஆமென், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஓ, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவஜனமே, அந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து, என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? யாக்கோபு என்னும் நீ ஒரு சிறு பூச்சை போல இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படலாம், மறக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார். உன் வாழ்க்கை மாறுகிறது. தேவச்சனமே, பயந்து விடாதே. ஆமென். வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை, வியாதிகள் வருவதில்லை. ஓ, இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை இல்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. உன் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், ஓ, உன் முன்னாடி நடந்து செல்கிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீகோ ராபா ஷாதா ராபா, நீகோ ஷாதா ராபா பா. ஆமென், ஆமென். உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் உன் முன்னாடி நடந்து செல்கிறார். தேவஜனமே, ஓ ராபா தா ராபா ஷாதா ராபா. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்குது. கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கு.
இருளின் ஆவிகள் எரிகிறது, பிசாசின் கிரியைகள் எரிகிறது, அந்தகார வல்லமைகள் எரிகிறது. ஓ, எல்லா கட்டுகள் எரிகிறது. எல்லா அபிஷேகத்துல நிரம்பி சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னாடி நடந்து செல்லுகிறார். கோணலானவைகள் மாறும், தடைகள் மாறும், தடைகளை மாற்றுகிறவர் முன்னாடி செல்லுகிறார். ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி சொல்லுங்க. ஓ யாக்கோபே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த போராட்டமா இருந்தாலும் அதை மாற்றி போட உன் ஆண்டவர் உன் முன்னாடி செல்லுகிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்த ஆண்டவர் உன் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ பலவீனம் ஆவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. யோசிக்கலாம், எல்லாம் கர்த்தர் சாதகமாய் பேசுகிறாரே, சூழ்நிலை எல்லாம் பாதகமாய் இருக்குதே. ஆம் தேவச்சனமே, ஒரு மாறாத ரகசியத்தை சொல்லுகிறேன். உண்மையான வாழ்க்கை என்பது நித்திய ஜீவன். இந்த உலக போராட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆபத்துனாலும் இருக்கலாம், அந்த நித்திய ஜீவன்ல கடன் இல்லை, அந்த நித்திய ஜீவன்ல பாவம் இல்லை, அந்த நித்திய ஜீவன்ல வீடு இல்லைன்னு ஒரு கவலை இல்லை, நித்திய ஜீவன்ல எனக்கு திருமணம் ஆகவில்லை என்ற கவலை இருக்காது. ஆம் தேவச்சனமே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இந்த காரியங்களில் வெல் செட்டில்டா இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் மிஸ் ஆகியிருக்கலாம். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறா, நீ பாக்கியவான். அநேக கோடீஸ்வரர்களுக்கு இல்லாத அந்த சொர்க்க ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை இன்னைக்கு நீ அவகாசமாய் மாற்றி எடுத்திருக்கிற. உன் சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு இருக்கிற படகுல பிசாசானவன் அலைகளை அழுத்தலாம், அலைகளை கொண்டு வரலாம், வியாதிகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அந்த அலையை காட்டிலும் உன் பயம்தான் உன்னை கொல்லுகிறது. அந்த புயல் அடிக்கிற நேரத்தில், அந்த அலையை வீசுகிற நேரத்தில், அங்கு குருடும் செவிடும் உள்ள ஒரு மனிதன் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவன் கண்களில் அந்த அலையை பார்த்திருக்க மாட்டான், அந்த அலையின் சத்தத்தையும் கேட்டிருக்க மாட்டான், அவன் பயந்திருக்கவே மாட்டான். அப்படி என்றால் என்ன? அலை வந்ததே அவனுக்கு தெரிந்திருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், படகுல இருக்கிற நீ எதையோ ஒன்றை கண்டு பயந்துகிட்டு இருக்கிற, ஏதோ ஒன்றை கேட்டு பயந்து கொண்டு இருக்கிற. இயேசு கூட இருக்கிற ஒன்றை கைவிடுவாரா? இயேசு கூட இருந்து கொண்டு இருக்கிறாய தேவச்சனமே, உன் குடும்பத்தை அவன் நடுத்தூரில் விடுவாரா? உங்க பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து தெரியுமா? இல்லை. கர்த்தர் உங்கள் நெத்தியில் எழுதுகிறார், இல்லை, உன்னை ஜெயிப்பதில்லை, அந்தகாரங்கள் ஜெயிப்பதில்லை என்று எழுதுகிறார். தேவச்சனமே, சத்ரு பெரு வெள்ளம் போல வரலாம், யுத்தங்கள் வரலாம், ஒரு வழியா எதிரிகள் வரலாம், கடன் போராட்டங்கள் ஒரு வழியா வரலாம். தேவச்சனமே, அது அவர்களுடைய நேரம். உங்கள் நேரம் வரும் பொழுது அவர்கள் 7 வழியாக ஓடுவார்கள். கோலியாத்து வந்து முழங்குகிற ஒரு நேரம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு முழங்கக்கூடிய ஒரு நேரம் இருந்தது. தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை முத்திரையாய் தரிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனம் நடுங்கி கொண்டிருந்தது. ஏனால் கோலியாத்து ஒரு மோசமான அரக்கன், அவன் ஒரு ஜெயிண்ட் என்று சொல்லப்படுகிறது. அவன் மனிதனை காட்டிலும் 2 மடங்கு பெரியதா இருக்கிறான். இவனை யாரால அடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல்ல தேவன் இருக்கிறாரா? இஸ்ரவேலின் தேவனையே நிந்தித்தான்.
தேவ ஜனமே, அது கோலியாத்தின் நேரம், அது பெலிஸ்தியரின் நேரம். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அது தேவ ஜனத்தின் நேரம், அது இஸ்ரவேல் ஜனத்தின் நேரம், அது நம்மளுடைய நேரம். அந்த நேரத்தில் கர்த்தர் அற்பமான ஒரு தாவீதை கொண்டு, சின்ன மனிதனை கொண்டு, ஆடுகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை கொண்டு அந்த பொல்லாத அரக்கனை கர்த்தர் சங்கரித்தது எத்தனை உண்மை. இன்னைக்கு பிசாசானவன் ஒரு ரூபம் எடுத்து உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறானா? கடன் ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கிறதா? வியாதி ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கிறதா? பிரிவினை ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கிறதா? உங்க கணவர் குடித்து குடித்து உங்களை நெருக்குகிறாரா? வீட்டில் போராட்டத்தின் மேல் போராட்டமா என்று சொல்லுகிறார். இது அதனுடைய நேரம். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிற நீங்கள் கத்தியை தீட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள் ஆயுதங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறீங்க. 100 நாள் ஜெபத்தை பண்ணி முடிங்க. கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார்னு பாருங்க. நான் பல முறை பார்த்ததை தேவ ஜனங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த திட்டத்தின் தலைவர். அவரல்லவா நம்மளை ஜெபிக்க ஏவி கொண்டிருக்கிறார். நம்ம படை தளபதியாகிய தேவன் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்லை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நேரம் வருகிறது. பரலோக ராஜ்யம் தேவ சித்தத்தின்படி, தேவ சமயத்தின்படி இயங்குகிறது. அதனால தேவனுடைய நேரம் என்று ஒன்று உண்டு. ஜெபிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவ நேரத்துக்கிட்ட நாம் வந்து விடுவோம். ஆம் தேவ ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தாமதம் என்னவென்றால், அவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்று முதலாவது அவர்கள் அறியாமல் இருக்கிறது தான். இரண்டாவது, ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க கர்த்தரிடத்தில் வழி இருக்கிறது, ஆமென், அவரால் முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதது தான். மூன்றாவது, இதெல்லாம் நான் முயற்சி பண்ணணுமா, நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்ற சோம்பேறித்தனம் தான். இல்லை என்றால் அதை ஒரு அலட்சியம் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் போராட்டம் இருக்கிறது உண்மை என்றால் அந்த போராட்டத்தை மூடக்கூடிய ஒரு ஆவியானவர் உண்டு, ஒரு தேவன் உண்டு. போராட்டத்துக்கு ஒரு காலம் இருக்கும் என்றால் போராட்டத்தை ஜெயிக்க ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு எந்த போராட்டத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த போராட்டம் உங்கள் முன்பாக கீழே விழுந்து சரண்டர் ஆகிற நாட்கள் வருகிறது. இது பொய் அல்ல, இது உண்மை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும் தேவ ஜனமே, இந்த சைக்கிள் ஆனாலும் சரி, பைக் ஆனாலும் சரி, கார் ஆனாலும் சரி, அதுல ஏர் ஃபில் பண்ணுவாங்க, அந்த டயரை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு முள்ளு குத்திட்டுனா, இல்லை அவங்க போன காட்டு பாதையில் ஒரு முள்ளை வைத்து அந்த டயரை குத்திட்டாங்கன்னா அந்த காத்தெல்லாம் போயிடும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஜனங்கள் முள்ளான வழிகளில் சென்று குத்தி காத்து வெளியே போனது போல பெற்றுக்கொண்ட விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போறாங்க. இது ஒரு வேதனையான விஷயம். அதனால்தான் நாம் எழுதி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பொய் சொல்லுகிறவரே கிடையாது. ஆனால் ஏதோ விதத்தில் நம்ம பஞ்சராய் கொண்டிருப்போம், சந்தோஷத்தை இழந்து கொண்டு இருப்போம். இப்பொழுது சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு காலையில் துக்கமா இருப்போம். காரணம் என்னவென்றால் நாம் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழாத. உன் உணர்வுகள் சொல்லுகிறது பொய். உன் உணர்வுகள் உன்னை ஏமாற்றும். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இல்லாதது போல இருக்கலாம், ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹைப் ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அனாயிண்டிங் ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ஜெபத்தை கேட்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். உங்க ஃபீலிங் சில நேரம் சோர்வடைந்து இருக்கும், மாசுபட்டு இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கலாம். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு பிரசன்ஸே இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. 999 பேர் பிரசன்னத்தை ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு நபர் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்ன? சோர்வு. ஏதோ விதத்தில் உங்க ஃபீலிங் உங்களை ஏமாத்துது. அதனால் தான் தேவச்சனமே, இந்த பரலோக ராஜ்யத்தின் விஷயங்கள் எதுவுமே ஃபீலிங்ஸ் சார்ந்து கிடையாது, சென்டிமெண்ட் சார்ந்து கிடையாது. எல்லாமே ஆவிக்குரிய விஷயம், வேதத்தின் அடிப்படையில் உள்ள விஷயம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Faith is very very better than feelings. விசுவாசம் என்பது உங்கள் ஃபீலிங்கை காட்டிலும், உங்கள் உணர்வுகளை காட்டிலும், உணர்ச்சியை காட்டிலும் விசுவாசம் என்பது தலை சிறந்தது. ஊழியர்கள் 2 நல்ல வார்த்தை பேசினால் உங்க ஃபீலிங்ஸ் குளுமையா இருக்கும். ஊழியர்கள் கொஞ்சம் கடிந்து பேசினால் உங்க ஃபீலிங்ஸ் கஷ்டப்படுது.
அப்படி என்றால் என்ன? நீங்க உணர்வுகளை யூஸ் பண்ணி கர்த்தர் சத்தத்தை கேட்கக்கூடாது. காதுக்கு இனிமையா இருக்கிறதை மட்டும் கேட்கக்கூடாது. காதுக்கு சிலப்பம் கசப்பா இருக்கும். என்னப்பா இப்படி இருக்குது, மனம் திரும்ப வேண்டியதா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். நம்மளுக்கு குத்தப்படுகிறோம்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் தேவச்சனமே. ஸோ இன்னைக்கு பஞ்சர் ஆகிற அனுபவத்தை குறைக்க வேண்டும். அநேக சின்ன பிள்ளைகளை பாருங்க, அப்பா நல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உடனே காற்று அடித்த உடனே முள்ளுள்ள பகுதியில் ஓட்டிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் சைக்கிளை பஞ்சர் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு அநேக தேவச்சனங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டும் கொஞ்ச நேரத்தில் பஞ்சர் ஆக்கிடுவாங்க. இது யாருடைய தவறு என்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய இருதயத்தை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் மகனே, உன் இருதயத்தை தா என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து என்று சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஆயத்தப்படுவோமா தேவச்சனமே? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. கர்த்தருடைய நேரம் வருகிறது. போராட்டமே இருக்காது என்பது கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். The one reason God is with me. கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் ஜெயிப்பேன். கர்த்தர் என்னோடு இருப்பதினால் நான் சேனைக்குள் பாய்வேன். கர்த்தர் என்னோடு இருப்பதினால் நான் பராக்கிரமம் செய்வேன். என் எதிரிக்கு ஒரு நேரம் இருக்கும் என்றால் என்னை படைத்த ஆண்டவர் எனக்கு ஒரு நேரம் தரமாட்டாரா? என் கடன் என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் என்றால் அந்த கடனை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு ஒரு நேரத்தை தரமாட்டாரா? என் வியாதி என்னை ஜெயிக்க எனக்கு ஒரு நேரம் இருக்கும் என்றால் அந்த வியாதியை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு ஒரு நேரத்தை தரமாட்டாரா? கர்த்தருடைய கரங்கள்ல பயங்கரமா பயன்பட்ட ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், அந்த போராட்டம் உன்னை பயப்படுத்தவில்லை, அந்த போராட்டத்தை குறித்த பயம் உன்னை பயன்படுத்துகிறது. அந்த வியாதி உன்னை பயப்படுத்தவில்லை. அந்த வியாதி ஒருவேளை 1 வருஷத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 3 மாசத்துலயோ அது சரியாயிரும். ஆனா அது வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்காம உங்க சிந்தனையை அலைப்பாய விட்டு ஐயோ இது உயிர்கொல்லி நோயோன்னு சொல்லி பயந்து உலகம் சொல்லுகிறது எல்லாம் கேட்டு பயந்து போயிருப்பாங்க. ஒரு போராட்டம் சொன்னாலே டாக்டருடைய வார்த்தையை தேவ வார்த்தை போல் நம்புவாங்க. கூகுளில் போய் பார்ப்பாங்க, உலக காரியங்களை போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, யூடியூப்ல போய் பார்ப்பாங்க, அதை கண்டு பயந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. உணர்ச்சிகளுக்கும் உலகத்திற்கும் இடம் கொடுத்தோமே, கர்த்தருக்கு இடம் கொடுக்கலாமே. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வியாதி உன்னை பயம் காட்டவில்லை, அந்த வியாதியை குறித்து பயம் உன்னை பயம் காட்டுகிறது. அந்த கடன் உன்னை பயம் காட்டவில்லை தேவ ஜனமே, அந்த கடனை குறித்த பயம் உன்னை பயம் காட்டுகிறது. ஏன் விசுவாசிக்க கூடாது? கர்த்தருடைய சித்தம் அல்லாமல் எதுவும் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு வழியா கடன் வந்திருக்கிறதா, ஒரு வழியாய் போராட்டம் வந்திருக்கிறதா, ஒரு வழியாய் உபத்திரம் வந்திருக்கிறதா, அது 7 வழியாய் ஓடப்போகுது என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபிப்பீங்க, ஆண்டவரே அது 7 வழியாய் ஓடட்டும் அப்பா. ஆம் தேவ ஜனமே, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது. நீங்க பயந்து போய் இருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு நடக்காது. போராட்டத்திற்கு நீடிய நாட்கள் கிடையாது தேவ ஜனமே. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், உன் போராட்டத்திற்கு நீடிய நாள் கிடையாது, உனக்கு நீடிய நாள் உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார் தேவ ஜனமே. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. உங்க போராட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த போராட்டமா இருந்தாலும் அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றும். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், கனி நிறைந்த தேவ மனிதன். அடிக்கடி தேவ மனிதனுடைய செய்தியை கேட்பது வழக்கம் உண்டு. அடியன் எல்லாருடைய செய்தியும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய டைம் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் ஏவுகிற கர்த்தருடைய சாயலை தரித்த தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். வீல் சேர்களை எழுப்புகிற தேவ வல்லமை உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. கனி நிறைந்த தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது அந்த அருமையான தேவ மனிதன் சொல்லுகிறார், போராட்டம் என்பது ஒரு மண்ணை போல. அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு வித்து அழகாய் வளர்கிறது. வித்து செத்தால் தான் வளரும். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு மறிக்கிற அனுபவம் போல இருக்கிறதா? ஆம் தேவ ஜனமே, அந்த மறிக்கிற அனுபவம் போல வேதனையான அனுபவம் உங்களை மறுஜீவன் உண்டாக்குகிறது. ஆம் தேவ ஜனமே, ஒரு வித்து
வித்து செத்து போன பிறகு அதிலிருந்து உயிர் உண்டாகுது. அந்த வித்தை பாருங்களேன், வெடிக்கப்படும், அதிலிருந்து வேர்கள் வெளியே வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப நிரக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப கண்ணீரோடு இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை வளர வைத்து கொண்டு இருக்கிறார். சில நேரம் அந்த சின்ன பிள்ளைலாம் அம்மாட்ட வந்து காட்டுவாங்க, அம்மா என் கையை பாருங்க, தோல் உரியுது, நான் வளர்றேன். ஆம் தேவச்சனமே, சில நேரம் சில விஷயங்கள் உடையும். ஒரு கோழி குஞ்சு வெளியே வந்து விசாலமா நடக்கணும்னா அந்த கோழி குஞ்சினுடைய முட்டை உடையணும். இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை உடைக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தில் சில விஷயங்கள் உடைந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய போது தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். எப்படி ஒரு குட்டி கோழி குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளியே வருகிறதோ, உங்க டைம் முடிகிறது. போராட்டத்தில் இருந்து கர்த்தர் அநேகரை வெளியே கொண்டு வருகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். உங்க பிரச்சனைகளுக்கு நீடிய நாட்கள் கிடையாது, எழுதி வச்சு கொள்ளுங்கள். உங்க போராட்டத்திற்கு நீடிய நாட்கள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் என்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அருமையான தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நான் அறிவேன். அந்த குடும்பத்தில் ரொம்ப வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட போராட்டம். அந்த போராட்டத்தை அவர்கள் போராட்டமா பார்க்காம அன்பாக அதை சகித்து கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டில் போய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் அந்த வீட்டில் ஜெபிக்கும் பொழுது கேட்டார், எத்தனை வருடங்களாக இந்த பாடுகளை அனுபவிக்கிறீங்கன்னு. 15 ஆண்டுகளாக அந்த பாடுகளை அவங்க அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அன்போடு அந்த காரியங்களை ட்ரீட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. வேதனையே படலை, எல்லா காரியங்களையும் அன்பா செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்களால் செய்யவே முடியாது, அவ்வளோ பலவீனமான சூழ்நிலை. ஆண்டவர் ஜெபிக்க உதவி செய்தார். இதே விஷயம் தான் நடந்தது. உங்க பிரச்சனைக்கு நீடிய நாள் கிடையாது. உங்க பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போகும். உங்க வாழ்க்கை நீடித்த நாட்களாய் மாறப்படும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த கடன், அந்த பயம், அந்த லோன், உங்க பிள்ளையினுடைய படிப்பு, உங்க பிள்ளையினுடைய இன்டர்வியூ, ஏதோ ஒன்றை குறித்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்கல்ல, இட் ஹேஸ் ஷார்ட் லைஃப். அதற்குள்ளாடி குறைந்த நாட்கள் தான் அது நிற்கும். அது உங்களை உருவாக்க வந்திருக்கலாம். ஒரு போராட்டம் வருதுன்னா அதற்கு பிற்பாடு நீங்க ஜெப வீரனாய் மாறுவீர்கள். ஒரு போராட்டம் வருகிறதுனா அதற்கு பின்பு நீங்க ஜெபிக்கிற யுத்த வீராங்கனையாய் மாறுவீர்கள். ஏதோ ஒரு போராட்டம் உங்களை துரத்துகிறதா, ஆவியானவர் சொல்லுகிறார், நீ யுத்த வீரனாய் மாறிக்கொண்டிருக்கிற, யுத்த வீராங்கனையாய் மாறிக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்களை கொண்டு பராக்கிரமான காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்க போராட்டத்திற்கு நீடித்த நாட்கள் கிடையாது. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர். ஆம் தேவச்சனமே, மரண இருளின் பள்ளத்தாக்கு, பொல்லாப்பு, தேவன், இந்த 3ல நிரந்தரமா கூட இருக்க போறது யார்? மரண இருளின் பள்ளத்தாக்கு நிரந்தரமா இருக்குமா? பொல்லாப்பு நிரந்தரமா இருக்குமா? இல்லை தேவன் நிரந்தரமானவரா? இந்த 3ல மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட டிராவல்ல உள்ள ஒரு பகுதி. ஆம் தேவச்சனமே, நம்ம வாகனங்களை ஓட்டி கொண்டு போகும் பொழுது சில நேரம் தாழ்வான பள்ளத்தாக்கு போல உள்ள தாழ்ந்த அனுபவம் வரும். அந்த தாழ்ந்த அனுபவத்தில் போகும் பொழுது ஏதோ உலகத்தின் கடைசி பாகம் வரைக்கும் போனது போல ஒரு அனுபவம் வந்தது. யோனாவை பாருங்கள், மீனின் வயிற்றுக்குள்ள ஒரு 3 நாள் அவன் பாதாளம் மட்டும் அவன் சென்றான். பூமியின் கடையாந்திரங்களில் மீனின் வயிற்றிலிருந்து சென்றான். அங்கே நல்ல ஏர் சர்க்குலேஷன் வந்திருக்காது. கடல் பாசி அவன் தலையை சுற்றினது. அவன் அனுதினமும் 3 நாள் அவன் அந்த தண்ணிக்குள்ளே இருந்திருக்கிறான். ஆம் தேவ ஜனமே, ஒரு மீனுடைய வயிறுன்னு சொல்லுகிறது அடிக்கடி அது இரையை சாப்பிட்டு கொண்டிருக்கும், அடிக்கடி அது தண்ணீரை உள்ள கொண்டு போய் கொண்டிருக்கும். நம்ம நினைக்கிற பிரகாரமாக அங்க நல்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பாரான்னு நினைத்தால் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒன்றை பிடித்து தொங்கி கொண்டிருந்திருப்பாரு. மீனுடைய எலும்புகள்ல ஒரு பகுதியில் போய் நின்றுக்கலாம். நீங்களே யோசித்து பாருங்க. இந்த டீ கடையில் வேலை பார்க்குறவங்கள பாருங்களேன், அந்த கிளாஸை கழுவி கழுவி அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, தோலெல்லாம் வெந்து போனது போல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ அவங்க அந்த தண்ணியில் கை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் கையை பார்க்கும் பொழுது அப்படியே கை வெந்தது போல இருக்கும். பாத்திரம் கழுவுறவங்களை பாருங்க, கண்டினியூவா பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அவங்க கையெல்லாம் புண்ணா இருக்கும், வெந்து போய் இருக்கும். வேற வழி இல்லாமல் அதை செய்து கொண்டு இருப்பாங்க.
3 நாள் தண்ணிக்குள்ள ஹோல் சரீரமும் யோனாவுக்கு பாதிக்கப்பட்டது. அது தண்ணீர் மட்டுமல்ல, மீனினுடைய வயிறு எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை 3 நாள் தான் கொடுக்கப்பட்டது. ஆம் தேவச்சனமே, உங்க பிரச்சனைக்கு நீடித்த ஆயுள் கிடையாது, உங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. உங்க கடன் பாரத்துக்கு நீடித்த ஆயுள் கிடையாது, உங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. உங்க திருமண தடைக்கு நீடித்த ஆயுள் கிடையாது, ஆனால் உங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடந்து உங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்று அறிந்த சாத்தான் இன்னைக்கு பயம் காட்டி கொண்டு இருக்கிறான். குடும்பம் நல்லா செட்டில் ஆயிரும், நல்ல திருமண வாழ்க்கை வரும் என்றால் பிசாசானவன் போராடுவான். இல்ல திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும், இவர்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிரும் தெரிஞ்சால் திருமண வாழ்க்கையில தடையே இருக்காது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் கவனமாக கேளுங்கள். உங்க கூட படிக்கிறவர்கள் லவ் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரமா வெல் செட்டில்டு ಮಾಡಿ இருப்பாங்க. தேவ ஜனமே, அவர்களுடைய வாழ்க்கை வயசா வெறுசாவா இருக்குது, தலைகீழ இருக்குது. இன்னைக்கு இன்பமா இருக்காங்க, நாளைக்கு துன்பப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு துன்பப்படுகிற நீ நாளைக்கு சந்தோஷமா இருப்ப என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சஃபர் டுடே என்ஜாய் டுமாரோ என்று வல்லமையான ஒரு தேவ மனிதன் சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சொல்லுகிறார். சஃபர் டுடே அண்ட் என்ஜாய் டுமாரோ. இன்னைக்கு கஷ்டப்படுவோம், நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். தேவஜனமே, அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க சொல்லுகிறது என்ன தெரியுமா? என்ஜாய் டுடே அண்ட் டை டுமாரோன்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் என்ன? இன்னைக்கு சந்தோஷத்தை அனுபவி, நாளைக்கு மரித்து போகலாம். இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம். எங்கே போகிறோம் என்ற நோக்கம் இல்லாதவர்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து உணர்வு இல்லாதவர்கள், இந்த உலகத்தையே வாழ்க்கை என்று நினைத்தவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தாதவர்கள். அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள். ஈட் அண்ட் ட்ரிங்க் டுடே, என்ஜாய் டுடே, டை டுமாரோ. அப்படி என்றால் என்ன? இன்று சாப்பிட்டு அனுபவி, உல்லாசங்களை அனுபவி, எல்லா குடி போதையை அனுபவி, நாளைக்கு தான் நம்ம மரித்துருவோமே, அதனால இன்னைக்கு எல்லாம் அனுபவி என்று சொல்லுகிறது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று கஷ்டப்படு, நாளை நல்லா இரு. இன்று வேதனைப்படு, நாளை நல்லா இரு. வேதம் எவ்வளவு அருமையா சொல்லுகிறது. விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏனென்றால் அங்க ஒரு மனிதனுடைய முடிவு நீங்க பார்க்க முடியும். அநேகருடைய திருமண வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் அன்று முதல் நைட்டிலே அந்த சகோதரன் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறார். ஆம் தேவஜனமே, கல்யாண பந்தல்கள் கூட இழக்கப்படவில்லை, வாழ குலைகள் கூட மாற்றப்படவில்லை, அன்று இரவே மரிக்கிறார். இதுதான் இந்த உலகம். இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. திருமணம் முடிந்த அன்று இரவு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சென்று தன் நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் விலை உயர்ந்த கஞ்சாக்களை பிடித்தார்கள். போலீஸ் இதை அறிந்து அவர்களை கஸ்டடி பண்ணாங்க. அப்படி என்றால் என்ன? வாழ வேண்டியவங்க திருமணம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், விலை உயர்ந்த கிராண்டான பணத்தை செலவழித்து பெரிய ஆடிட்டோரியத்தில் செய்திருப்பாங்க. they saw the grandness, they enjoyed that day. அவர்கள் அன்றே சுகித்திருந்தார்கள், நாளைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆம் தேவஜனமே, ஒரு மனிதனுடைய முடிவை பாருங்கள். ஆரம்பத்தை பார்த்து அற்பமா எண்ணாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களே நீங்கள் பார்த்து அற்பமா எண்ணாதீர்கள். உங்கள் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் செபிக்க ஆரம்பிப்பீங்க? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபியுங்கள். ஆண்டவரே, என் ஆரம்பம் இப்பொழுது அற்பமாக இருக்கிறது, என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும் அப்பா. சம்பூர்ணமாய் மாறக்கூடிய ஞானத்தை தாரும், கிருபையை தாரும். ஆண்டோடைய கிருபைக்காக செபிப்போம். அதை வச்சனமே, இந்த மோசமான உலகத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், உங்கள் போராட்டத்திற்கு நீடிய ஆயுள் கிடையாது. எல்லாரும் எழுதி வச்சு செபியுங்கள். எந்த போராட்டத்தை இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகும். இதுதான் சத்தியம் தேவச்சனமே. உங்கள் போராட்டத்திற்கு நீடிய ஆயுள் கிடையாது, உங்களுக்கு நீடிய ஆயுள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் பாருங்கள் தேவச்சனமே, எகிப்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் ராஜா விடாமல் போராடினான். பல முறை அவன் இருதயம் கடினப்படுத்தப்பட்டது. ஆனாலும் யோசித்து பாருங்கள், மிஞ்சி போனா அவன் ஒரு 10-11 வாட்டி தான் ட்ரை பண்ணுகிறான்.
அவன் கடைசி வாட்டி ட்ரை பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சங்காரத்தை அனுப்புகிறார். அந்த சங்காரத்தில் எல்லா குதிரை வீரர்களும் எல்லா யுத்த வீரர்களும் ராஜா உட்பட எல்லாரும் செங்கடலில் மூழ்கினார்கள். கர்த்தர் திறக்கிற வாசல் உங்களுக்கானது. அது எகிப்தியருக்கு உள்ளது அல்ல. எகிப்தியர் கர்த்தர் திறந்த வாசல்ல உள்ள புகுந்து வந்து பார்த்தார்கள். செங்கடல் திறந்த உடனே எல்லாரும் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொலவுல புடைக்கிறது போல கோதுமை தனியாக பதர் தனியாக பிரித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே அழகா நடந்து போக வைத்தார். பல நாட்களாக தண்ணீரினால் நிரப்பப்பட்ட அந்த கடல் மண் ஒருவேளை சவதியாக தொலியாக அசுத்தமாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி செய்திருக்கிறார்னு பாருங்க. குதிரை வீரர்கள் ரதத்தோடு உள்ள வந்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம் அந்த இடம் கற்பாறை போல அருமையாக காய்ந்து போய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்தார். இன்னைக்கு உங்களுக்காக விசேஷித்த காரியங்களை தரப்பார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கடைசி நொடியில் வந்து உங்களை அழகாக காப்பாற்றுவார். ஒரு மலை உயரத்தில் சென்று உங்களை யாரோ தாக்குகிறார்கள் என்றால் அந்த மலையினுடைய முடிவுக்கு வந்தாச்சு, இப்பொழுது விழுந்தால் கீழே விழுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கழுகு தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல அந்த கடைசி ஸ்பாட்ல அப்பா வருவார் பாருங்களேன். 99% அப்பா வந்தது போல இருக்காது. ஆனா அந்த 100வது சதவீதத்துல அப்பாவை பார்க்காம உங்க சாப்டர் க்ளோஸ் ஆகாது. எஸ்தருடைய சாப்டரை வாசித்து பாருங்கள். 99% அற்பமாக எண்ணப்பட்டால், ஆனால் கர்த்தர் இன்வால்வ் ஆகின அந்த கடைசி சதவீதம் அவள் சாப்டர் மாறினது. எவ்ரி கன்க்ளூஷன் இன் த பைபிள், எவ்ரி ஆட்டோகிராஃபி இன் த பைபிள் ஹஸ் சைன்ட் பை காட். கர்த்தரே சைன் போட்டார். ஆம் தேவச்சனமே, ஒரு உலக ராஜா உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், உலக நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், பரலோகம் உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. பரலோக தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். யார் உனக்கு எதிராக நிற்க முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். ஏதோ உன்னை குறித்து கவலையோடு இருக்கிறீங்கல்ல, ஏதோ உன்னை குறித்து கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனையின் போராட்டத்தில் எனக்கு ஒரு பாகம் இருக்கிறது. இந்த உலகம் உன்னை 99% அழுத்தலாம், ஆனால் இந்த கடைசி நொடியில நான் எல்லா சாப்டரையும் மாற்றுவேன், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஆம் தேவச்சனமே, இந்த ஹேண்ட் ரெஸ்லிங் சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்லிங் சொல்கிறது வாலிபர்களுக்கு பிடித்தமான ஒரு கேம். அதில் நல்ல பலம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவாங்க. எதிராளி என்ன செய்கிறாங்க, அப்படியே அமைக்கி அவங்க கைகளை ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போகிற வரைக்கும் அந்த பலம் உள்ள சகோதரன் அப்படி நடித்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த கடைசி நொடியில் பலமுள்ள சகோதரன் கீழே போய் தோத்து போகிற லெவல்ல இருந்த அந்த கைகள் இப்பொழுது பலத்தினால் நிரப்பப்பட்டு மற்ற அந்த ஆப்போசிட் டீம்ல உள்ள நபரை ஜெயிக்கும். ஆம் தேவ ஜனமே, பலம் உள்ளவர்கள் ஃபர்ஸ்டே வந்தா அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்காது. நம்ம ஹீரோவாகிய உன்னதமான ஆண்டவர் கடைசியில் வருவார். அவர் ஒரு விசிட் போடுவார், உங்க வாழ்க்கை தலைகீழ மாற்றுவார். ஏன்னா தட் இஸ் த ஃபைனல் எண்ட் கோட். ஆண்டவர் வந்து முதல்ல வந்தார்னா நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்க என்ன உண்மையா இருந்தீங்க, நீங்க உருவாகுனீங்களா, எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவர் கொஞ்சம் போராட்டத்தில் விடுகிறார். என் பிள்ளை போய் சந்திக்கட்டும், கடைசியாக அவர் வருவார். ஆம் தேவச்சனமே, அவர் வருகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண வருகிறார். கரடானவைகளை மாற்ற வருகிறார். போராட்டங்களை மாற்ற வருகிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வருகிறதற்கு ஒரு ஆள் பாதையை உருவாக்க வேண்டியது இருந்தது. அவருடைய பெயர் தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்க பாதையை உருவாக்குறதுக்கு ஒரு மனிதன் வரவில்லை, கர்த்தரே வருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்க பின்னாடி இல்ல, உங்க முன்னாடி செல்லுகிறார். வாழ்க்கை என்பது விசுவாச ஓட்டம். இன்னைக்கு அநேகர் இந்த விசுவாச பார்வையை இழக்கிறதுனால தான் சத்துருவனுடைய பொய்க்கு அடிமையாகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், don't lose your spiritual sight. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசமாகிய பார்வையை இழந்து விடாதே. அந்த விசுவாசம் உன்னை நடத்தும். விசுவாசம் இல்லாமல் நீதிமான் பிழைக்க முடியாது. விசுவாசியாதவன் பதறுவான், ஆனால் விசுவாசிக்கிறவனோ பதறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்தில் விசுவாசம் எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் கூடும். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க உங்க விசுவாசம் அனல் பற்றி எழும்பும். இதோட விட்டுறக்கூடாது. தனியா இருக்கும் பொழுது சோத்திரங்கள், ஜபங்கள், இடைவிடா ஜபங்கள். ஆம் தேவச்சனமே, நீங்க கிச்சன்ல
நாளாக இருந்தாலும் ஜெபிக்க முடியும். நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் சோத்திரம் பண்ண முடியும். ஆரம்ப நாட்களில் ஊழியர்கள் சொல்லும் பொழுது நானும் ட்ரை பண்ணுவேன். ஆமீன், உள்ளத்தில் இருந்து சோத்திரம் பண்ணி பார்ப்பேன். ஆனால் வாய் பேசின உடனே சோத்திரம் நின்றும். இது என்னுடைய முயற்சியாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் சென்ற பிறகு என் உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் உள்ளத்தை பொறுப்பெடுக்க ஆரம்பித்தார். உள்ளத்தில் தனியாக ஒரு பாடல் ஓடுகிறது என்னால் உணர முடியும். உள்ளத்தில் ஒரு தனி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறத உணர முடியும். உள்ளத்தில் வேத வசனங்கள் முழங்குகிறதை கேட்க முடியும். ஒரு நபர் பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளம் சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறது. பேசுகிற நபர் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். பேசுகிறது சத்துருவின் ஆவியா இல்லை கர்த்தருடைய ஆவியானவரா என்று ஒரு மனிதனிடம் பேசும் பொழுது அதை உணர உதவி செய்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது என்று ஆவியானவர் காட்டித் தருகிறார். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி நான் உண்மையை பேசுகிறேன் தேவச்சனமே. ஒரு நண்பர்கள் போன் பண்ணும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்தோடு அடிக்கிறார்கள் என்று ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட போராட்டம் வருகிறதுக்கு முன்னாடியே நம்ம சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால, துதித்து கொண்டு இருக்கிறதுனால ஆவியானவர் அது வருகிறதுக்கு முன்னாடியே உணர்த்துகிறார். ஒரு ஆபத்து வருகிறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் உணர்த்தி சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே என்று அருமையாய் பேசுகிறார். ஆம் தேவஜனமே, பெரிய போராட்டத்தில் இருந்து தப்பித்து வந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேச அடியனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னா, போராட்டங்களை பார்க்காமல் வரவில்லை, யுத்தங்களை பார்க்காம வரவில்லை, மரண இருளின் பள்ளத்தாக்கை பார்க்காமல் வரவில்லை. என்னுடைய ஊழிய பாதையில் பல போராட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் பிளட் கேன்சரை பார்த்திருக்கிறோம், டியூபர்குலோசிஸ் என்ற மரண வியாதிகளை பார்த்திருக்கிறோம், தீயினால் எரியப்பட்ட அனுபவங்களை பார்த்திருக்கிறோம், கல்லெறியப்பட்ட அனுபவங்களை பார்த்திருக்கிறோம், சர்ப்பங்கள் தேள்கள் நிறைந்த இடத்துல இருந்திருக்கிறோம், படுக்கிற அறையில சர்ப்பம் இருந்ததை பார்த்திருக்கிறோம், ஊழியத்துக்கு போகும் பொழுது போராட்டங்களை பார்த்திருக்கிறோம், குடும்பத்தில் வீட்டுக்குள்ள ஊழியங்களை செய்துட்டு வரும் பொழுது பெரிய பெரிய போராட்டங்களை பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு போராட்டத்திலையும் அப்பா கைவிடவே இல்லை. ஏனால் அது வர்றதுக்கு முன்னாடியே சொல்வாரு, இதுல ஜாக்கிரதையா இரு. அது வரும்பொழுது நாங்கள் கவனமாக அதை பார்க்கிறோம். கர்த்தர் அதுல இருந்து காப்பாற்றுகிறார். பார்க்காத வியாதிகள் இல்லை, பார்க்காத போராட்டங்கள் இல்லை தேவச்சனமே. மரண யுத்தங்களை பார்த்திருக்கிறோம், போராட்டங்களை பார்த்திருக்கிறோம், இழப்புகளை பார்த்திருக்கிறோம், வீடு இல்லாமை பார்த்திருக்கிறோம், வருமானம் இல்லாமை பார்த்திருக்கிறோம். சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழியம் என்பது ஒரு தேவ ஜனத்துக்கு முன்பாக ஒருத்தனை கர்த்தர் நிறுத்தும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நயவசனிப்போடு பேச அனுமதிக்க மாட்டார், பொய் சொல்ல விட மாட்டார். உங்க முன்னாடி நின்று கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நல்லவரா என்று ருசித்து பார்த்தீங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு பொய்யை சொல்லி உங்களை எமோஷனல் ஆக்குகிறதுனால எனக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது தேவச்சனமே. அந்த வார்த்தைகளும் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. பவுல் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் நான் கட்டுக்கதையை பேச வரல, நயவசனிப்ப பேச வரல. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவின் வல்லமையினால என் பிரசங்கங்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலத்தினால் இருக்கிறது. ஆம் தேவச்சனமே, நீங்க இருக்கிற எல்லைகள்ல உங்களை நேரில் சந்தித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல இந்த நாட்கள்ல முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் மாஸ் ப்ராஃபஸி அனுப்புகிறார். ஆம் தேவச்சனமே, என்னுடைய அருகாமையில் எத்தனையோ வேதாகம கல்லூரி பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ வேதாகம கல்லூரி பிள்ளைகளுக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன். நூறுக்கணக்கான பிள்ளைகளுக்கு அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் அடியனை உபயோகப்படுத்தி இருக்கிறார். பல இடங்களில் வேதாகம கல்லூரியை போதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நார்த் இந்தியாவில் அநேக தேவ ஜனங்கள் இந்த வசனங்களை வாசிக்க அவர்களுக்கு பாடம் எடுக்க கர்த்தர் அடியனுக்கு உதவி செய்தார். தீர்க்க தரிசன அருமையான ப்ரொஃபட்டிக்கல் டீச்சிங் கொண்டு போக உதவி செய்தார். பல எல்லைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடப்படுகிறாங்க. ஒரு தீர்க்கதரிசியின் கிட்ட வரும் பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளிப்படும். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நபருக்காக நம்ம சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நபரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மீதி உள்ள ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தை வரும்? அதனால தான் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறது மாஸ் ப்ராஃபஸி. அப்படி என்றால் என்ன? திரள் தீர்க்க தரிசனம். ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அது நூறுக்கணக்கான மக்களை தொடும். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவியானவர் அப்படியே கொண்டு வருவார், அது ஆயிரக்கணக்கான மக்களை தொடும்.
இப்பொழுது ஒரு பெயரை சொல்லி நான் சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் போகும். அதனால் தான் தேவஜனமே, நான் தனியாக ஊழியம் செய்யும் பொழுது என்கிட்ட நபர்கள் வரும் பொழுது இந்த வரங்கள் செயல்படுகிறதை பார்க்கிறேன், ஆவியானவர் பேசுகிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் கரெக்டா பெயர்களை சொல்லுகிறார், அவர்கள் குடும்பத்தில் உள்ள பெயர்களை சொல்லுகிறார். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் உங்க முன்னாடி வந்து நான் பெயரை சொல்லி கூப்பிடவில்லை, ஆவியானவர் சொல்லுகிற பெயரை தான் நான் கூப்பிடுகிறேன். இதையெல்லாம் தனிமையில் நான் ஆராய்ச்சி பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கு பெயரை சொல்லி கூப்பிடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட நபராக என்கிட்ட ஜெபிக்க வருகிறவர்களுக்கு என்ன போராட்டம் இருக்குது, என்ன உயர்வு வரப்போகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறார். ஆனால் இவ்வளவு திரள் மக்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் பெயரையும் சொல்ல முடியாது தேவஜனமே. ஆண்டவர் பாருங்க, தனியா போகும் பொழுது சகையுவே இறங்கி வா என்று பெயரை சொல்லி அழைத்தார். ஆனால் அந்த மலை பிரசங்கத்தில் பாருங்கள், ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை, சத்தியத்தை மட்டும் சொல்லுகிறார். மத்திய 5 வாசித்து பாருங்கள். ஆவியில் எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள், இப்படி அருமையாக பிரசங்கங்களை மட்டும்தான் பேசினாரை தவிர யார் பெயரையும் சொல்லவில்லை. ஆனால் சகையு கிட்ட போகும் பொழுது சகையுவே இறங்கி வா என்று சொன்னார். தட் இஸ் த பர்சனல் என்கவுண்டர் அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ மாஸ் என்கவுண்டர். அப்படி என்றால் என்ன? பர்சனலாக தனிப்பட்ட ரீதியாக கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார், அதே நேரம் ஆண்டவர் குரூப்பாக தொடுகிறார். இந்த பிரயர் டைம் சேனல்ல ஆண்டவர் பர்சனல் டச்சையும் கொடுத்தாரு, மாஸ் டச்சையும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பர்சனல் டச்சை ஏன் கொடுக்கிறார்னா, அதை பார்க்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று ஆயிரங்கள் நம்புறதற்காக அதை கொடுக்கிறார். நீங்க யோசித்துக் கொண்டு இருக்கலாம், என் பேரை சொல்லலையே, ஆண்டவர் சொல்லாட்டி உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் வாழ்க்கை மாறும். இந்த காரியத்தெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஆவியானவருடைய செயல்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம், நம்ம உள்ளம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க கிச்சன்ல நின்னாலும் ஜெபிக்கலாம், நான் சொன்னேன் அல்லவா. நீங்க வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் உள்ள சோத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கலாம். உள்ள கவலை ஓட இடம் கொடுக்காதீங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்ற தேவ ஜனமே, பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தி பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களை முன்வைத்து நீ போராடு, யுத்தம் பண்ணு, நீ ஃபோர்ஸ் பண்ணு, நீ முன்னேறி செல்லு, நல்ல போர் சேவகனாய் இருந்து தீங்கு அனுபவின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன தேவ ஜனமே? தேவனுடைய கிரியைகள் ஏதாவது ஒன்று வெளிப்படணும்னா பாடு உண்டு. நல்ல திருமண வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்றால் பாடு உண்டு, தீமை அனுபவிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, ஒரு தாய் பிரெக்னன்ட் ஆகும் பொழுது அந்த வயிறு எவ்வளோ வலிக்குது, அந்த பிரெக்னன்சியினுடைய லாஸ்ட் டைம் எவ்வளோ வலிக்குது, அந்த டெலிவரி டைம், அந்த டெலிவரி பெயின் சொல்லுகிறது பயங்கரமான பெயின் சொல்லுகிறாங்களே, அது எவ்வளோ வேதனையான பெயினாக இருக்குது. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு பெயின் இருக்கும். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவ ஜனமே, ஒரு சொத்தை ஒரு ஆளுடைய கையில் எழுதி கொடுக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஆள்கிட்ட பாஸ் பண்றது, அது ஒரு பயங்கரமான அபிஷேகம். இப்பொழுது நீங்க அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க கையில நான் தருகிறது சாதாரண பணமோ சொத்தோ அல்ல, பணங்களையும் சொத்துகளையும் முத்துகளையும் காட்டிலும் விலையேற பெற்ற ஆவியில் நிரப்பப்பட்ட வார்த்தையை உங்களோடு சொல்லுகிறேன். சக்சஸ் இஸ் a லாஸ்ட் கிரைன்னு சொன்னார். அப்படி என்றால் என்ன? வெற்றி என்பது உன் கடைசி அழுகை. ஆமீன். ஒரு வெற்றி என்பது சும்மா வராது. அந்த தேவ மனிதன் அழகா சொல்வாரு, இட் நெவர் கம் இன் a சில்வர் பிளேட். ஒரு தங்க தட்டுலயோ ஒரு சில்வர் பிளேட்லயோ உங்களுக்கு தேவ திட்டம் இலவசமாய் வராது. யூ ஹேவ் டு ஃபைட். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் போராடுகிறது போல நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள். There is a conflict between flesh and spirit. ஆவிக்குரிய உலகத்திற்கும் மாம்ச உலகத்திற்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. பரலோக நன்மை வரும் பொழுது சத்துருவானவன் தடை பண்ணுகிறான். நீங்க ஆவியில் உபாசிக்க வேண்டியதா இருக்கிறது. 20 நாள் 10 நாள் உபாச ஜெபம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வேண்டும். ஒரு 7 நாள் உபாச ஜீவியம்லாம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா சில நேரம் 1 வருஷம் பாடுபட்டு கொண்டு இருப்பீங்க. சில நேரம் நீங்க 7 நாள் உபாசம் பண்ணியிருந்தா ஒரு வருஷம் போராட்டத்தை ஆண்டு மாற்றியிருப்பார். அந்த 1 வருஷம் போராட்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனா ஒரு 7 நாள் ஜெபிக்க அவர்களால் முடியாது. ஆம் தேவ ஜனமே, அதனால்தான் நாம் ஜெபிக்க பழக வேண்டும். நாம் ஜெபித்தால் பல வருஷம் சுற்றக்கூடிய அனுபவங்கள் மாறிவிடும். ஜெபிக்கிறவர்கள் ஞானமாக பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு முன்னேற வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஜெபிப்பாங்க, ஆனா ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு முன்னாடி போக மாட்டாங்க. அதனாலேயே திருமண தடையா இருக்கும். நல்ல திருமண வாய்ப்பு வரும் பொழுது யாரோ ஒரு ஆள் மூலமா பிசாசு சொல்லுவான்,
அவங்க டவுரி குறைவா தாராங்க, அதனால அந்த அலையன்ஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க டவுரிலாம் தரமாட்டாங்களோ, உங்களை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஒருவேளை இன்னொரு ஆள் சொல்லுவாங்க அது வேற கேஸ்டில். இப்படி பல ரீதியில் பிசாசானவன் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருப்பான். ஐயோ அவங்க மூக்கு பெருசாக இருக்குது, அவங்க கண்ணு சின்னதாக இருக்குது, அவங்க காது பெருசாக இருக்குது, அவங்க கலர் இப்படி இருக்குது, அவங்களுக்கு படிப்பு இல்லையே, அவங்களுக்கு அது இல்லையே. ஆம்தேவ ஜனமே, 38 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற அந்த நேரத்தில் அது இல்லையே இது இல்லையே பிசாசானவன் உங்களை பார்க்க சொல்லும் பொழுது, திருமண தடை உங்களுக்கு இருக்குமானால் இப்படிப்பட்ட உலக எண்ணங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது. நீங்க தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கலாம், ஜெப வீரனா இருக்கலாம், ஆனால் சத்துருவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருப்பீங்க. அதனால உங்க வாழ்க்கையில திருமணம் தடையாகி கொண்டிருக்கும். பெற்றோரை பாருங்க, அநேக பிள்ளைகளை இன்னைக்கு தாமதத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா நல்ல அலைன்ஸ் வரும்போது சொல்லுவாங்க இது உனக்கு செட் ஆகாது, அவங்க டவுரி குறைவால தாராங்க, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, உன் கலருக்கு அது செட் ஆகாது, உன் ஹைட்டுக்கு செட் ஆகாது. ஆம் தேவ ஜனமே, அநேக ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆப்பிரிக்கா ஊழியர்கள் இங்கிலாண்டில் உள்ளவங்களை திருமணம் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். இட் இஸ் நாட் மேட்டர் வாட் இஸ் அவர் அவுட் சைட் அப்பியரன்ஸ், இட் இஸ் மேட்டர் அவர் இன்சைட் அப்பியரன்ஸ். உள்ளான மனுஷனை நம்ம கிறிஸ்துவை போல மாற, கிறிஸ்துவின் சுபாவங்களை உடையவர்களை மாற கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆதிவாசிகளை திருமணம் பண்ண மிஷினரிகளை நான் அறிந்திருக்கிறேன் தேவச்சனமே. இன்னைக்கு ஒரு சாதாரண ஸ்கின் கலர் அந்த காரியத்தை வைத்து நம்ம ஒரு தேவச்சனத்தை கணக்கு பண்ண முடியாது. கருப்பு ஏறலாம் குறையலாம், டான் ஸ்கின் வரலாம், ஒயிட் ஸ்கின் வரலாம், இதுல ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில தடை உண்டாகுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவச்சனமே இன்னைக்கு விழிப்பாயிருங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல உங்க திருமணமோ உங்க பிசினஸோ ஏதோ ஒன்று தடைப்படுதுன்னா ஜெபிக்கிற நீங்க ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு அருமையான ஊழியர் சொல்வாரு, 3 C பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாரு. அந்த 3 C என்னென்ன அநேகருக்கு பயன்படும், அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கேஷ் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாரு, கேஷ்னா பணம். கலர் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாரு, இது 2வது C. 3வது C கேஸ்ட் பார்க்காதீங்கன்னு சொல்லுவார். இப்படி ஒரு 3 Cயை சொல்லுவார். ஆந்தை வச்சனமே, கர்த்தர் சிலப்பம் கொண்டு வருகிறது. வேற ஏதாவது கேஸ்டில் கூட இருக்கலாம், ஆனால் அது தேவ சித்தமான்னு பார்த்து நீங்கள் முன்னேற வேண்டும். குடும்பம் என்ன சொல்லுவாங்க, அதை என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமண நாட்கள் அது தடையாகி கொண்டு இருக்கும். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் கேஸ்டில் தான் கெட்டணும்னு சொல்லவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாதிரி கூடுதல் குறைவு பார்க்காம கர்த்தர் உங்களை முன்னேற அழைக்கிறார். ஒரே ஒரு C பாருங்க, கிரைஸ்ட் இருக்கிறாரான்னு. கலர் இருக்குதா, கேஸ்ட் இருக்குதா, கேஸ்ட் இருக்குதா, நல்ல கிரைஸ்ட் இருக்குதான்னு பாருங்க. இதே போல எல்லா விஷயங்களையும் தேவஜனமே ஆவியானவர் உங்களை ஜெபத்தோடு விழித்திருக்க அழைக்கிறார். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு முன்னேற அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லா கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் இருதயத்தில் சோத்திரம் பண்ணுகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக நீர் மாட்டிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. சேனைக்குள் பாய்கிறதற்காக நன்றி. இவர்களை கொண்டு உலகத்தை கலக்கிறதுக்காக நன்றி. இன்னைக்குள்ள போராட்டம் நீடித்த நாட்கள் இல்லை என்று சொல்லுகிறதற்காக நன்றி. யுத்தங்களை ஓய பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்காண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.